வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் கொஞ்சம் ஆழமானது. நீங்க பகிர்ந்துகிட்ட உள்ளுறுப்புகளை சுத்தம் செய்யும் விஞ்ஞானம் மற்றும் உணர்வு பூர்வமான ஊட்டச்சத்துங்கிற இந்த மூலத்தை வச்சு நம்ம ஆரோக்கியத்தை பத்தின சில அடிப்படை நம்பிக்கைகளையே நம்ம கேள்வி கேட்க போறோம். இதுல ஒரு வரி இருக்கு. அது என்ன ரொம்பவே யோசிக்க வச்சது. கழிவுகளின் தேக்கமே நோய், கழிவு வெளியேறினால் ஆரோக்கியம். பாருங்க, எவ்வளவு எளிமையான ஒரு உண்மை. ஆனா நாம இதை எப்படி மறந்தோம்? வாங்க இத கொஞ்சம் ஆழமா அலசி பார்க்கலாம். இது நம்ம சாப்பாடு, நம்ம உடம்பு, நோய் பத்தின மொத்த பார்வையுமே மாத்தலாம்னு நினைக்கிறேன். சரி, முதல்ல ஒரு விஷயத்த தெளிவுபடுத்திக்கலாம். நாம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? சர்க்கரை நோய் இல்ல பிபி இதெல்லாம் திடீர்னு ஒரு நாள் டெஸ்ட்ல தெரிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த புத்தகம் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, அது ஒரு நாள்ல வர்றதே இல்ல. பல வருஷமா நாம கவனிக்காம விட்ட ஒரு குப்பை தொட்டியோட கடைசி எச்சரிக்கை மணி தான் அது. கேட்கவே கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்குல்ல. ஆமா. ஆனா அதுதான் உண்மை. இந்த கண்ணோட்டத்துல நோய்ங்கிறது வெளியிலிருந்து வர்ற ஒரு எதிரி இல்ல. நம்ம உடம்புக்குள்ளேயே நாம உருவாக்குற ஒரு சூழலோட விளைவு தான். அதாவது நம்ம உடம்பு ஒரு பெரிய கழிவு சுத்திகரிப்பு நிலையம் மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. இதுக்கு 4 முக்கியமான வெளியேற்றம் வழிகள் இருக்கு. குடல் வழியா மலம், சிறுநீரகம் வழியா சிறுநீர், தோல் வழியா வியர்வை, அப்புறம் நுரையீரல் வழியா கார்பன் டை ஆக்சைடு. இந்த 4 வழியில ஏதாவது ஒண்ணுல அடைப்பு ஏற்பட்டா, இல்ல அதோட வேலைப்பளு அதிகமானா, கழிவுகள் உள்ளேயே தேங்க ஆரம்பிக்கும். அந்த தேக்கம்தான் கொஞ்ச நாள் கழிச்சு வியாதியா வெளிப்படுது. ஒரு நிமிஷம். இது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்போ அப்போ சளி பிடிச்சா அதுக்கு காரணம் வைரஸ் இல்லையா? உடம்புல இருக்கிற குப்பைய வெளியேத்துற ஒரு முயற்சி அது? நான் இத்தனை நாளா தப்பாவா புரிஞ்சுட்டு இருந்தேனா? இல்ல. நீங்க சரியா தான் புரிஞ்சுக்கிட்டீங்க. இந்த தத்துவத்தின்படி பாத்தீங்கன்னா, சளி, காய்ச்சல், வயிற்றுப்போக்கு இது எல்லாமே உடம்பு தன்னைத்தானே சரி செஞ்சுக்க உள்ளே இருக்கிற கழிவுகளை வெளியேத்த எடுக்கிற முயற்சிகள் தான். அப்படியா? ஆனா நாம என்ன பண்றோம்? சளி பிடிச்சதும் அதை நிறுத்த ஒரு மாத்திரை போடுறோம். அதாவது உடம்பு குப்பைய வெளியே கொட்ட முயற்சி பண்ணும்போது நாம வேண்டாம் உள்ளேயே வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரி. ஓ. இதுதான் நோயை எதிர்த்து போராடுறதுக்கும் உடம்புக்கு உதவுறதுக்கும் உள்ள வித்தியாசம். நாம உடம்போட சுத்தப்படுத்துற வேலைக்கு உதவி செய்யணும், தடுத்து நிறுத்தக்கூடாது. ஓகே, இது ஒரு முற்றிலும் புதிய பார்வை. அப்போ உடம்போட அந்த சுத்தப்படுத்தும் வேலைக்கு நாம எப்படி உதவலாம்? இங்கதான் சாப்பாடு உள்ள வருதுன்னு நினைக்கிறேன். நாம பொதுவா எந்த சாப்பாட்டுல புரோட்டீன் அதிகம், இல்ல எதுல வைட்டமின்ஸ் அதிகம்னு தான் கேட்போம். ஆனா இந்த புத்தகம் கேட்க சொல்ற கேள்வி வேற. எந்த சாப்பாடு ஏன் உடம்புக்கு குறைவான வேலையை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி. இது ரொம்ப முக்கியமான மாற்றம் இல்லையா? மிக சரியான புள்ளி. இந்த அடிப்படையில உணவை 2ஆ பிரிக்கலாம். ஒன்னு ஆர்வ உணவு அல்லது லேசான உணவு. பழங்கள், காய்கறிகள், கீரைகள் மாதிரி இயற்கையா கிடைக்கிற உயிர்ச்சத்து நிறைஞ்ச உணவுகள். இதை ஜீரணிக்க உடம்புக்கு அதிக சக்தி தேவைப்படாது. அதனால கழிவுகளும் ரொம்ப குறைவா உருவாகும். 2வது வகை கனமான உணவு. அதாவது பதப்படுத்தப்பட்ட, வறுத்த, பொரிச்ச நிறைய மசாலாக்கள், செயற்கை நிறமூட்டிகள் சேர்த்த உணவுகள். பீட்சா, பர்கர், பாக்கெட்ல வர சிப்ஸ் அதெல்லாம் தானே? ஆமா, அதெல்லாம் தான். இதை ஜீரணிக்க உடம்பு ரொம்ப கஷ்டப்படும். நிறைய சக்தியை செலவு பண்ணும். கடைசியில கழிவுகளும் நச்சுகளும் அதிகமா உடம்புல தங்கிடும். இது எனக்கு நல்லா புரியுது. ஒரு பெரிய விருந்து சாப்பிட்ட அன்னைக்கு மதியம் பயங்கரமா தூக்கம் வரும். உடம்பே சோர்வா இருக்க மாதிரி இருக்கும். அப்போ அதுக்கு காரணம் என் உடம்போட சக்தி எல்லாமே அந்த கனமான சாப்பாட்டை ஜீரணிக்கிறதுக்கே போயிடுறதுனால தானா? 100% நீங்க சொல்றது கரெக்ட். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு உணவும் உங்க உடம்புக்கு ஒரு நீண்ட கால முதலீடா இருக்கலாம், இல்லனா ஒரு நீண்ட கால கடனாவும் இருக்கலாம். முதலீடா? கடனா? கொஞ்சம் விளக்குங்களேன். லேசான உணவு ஒரு முதலீடு மாதிரி. அது உடம்புக்கு சக்தியை கொடுத்து குறைவான கழிவுகளை விட்டுட்டு போகும். ஆனா கனமான உணவு ஒரு கடன் மாதிரி. அதை ஜீரணிக்கவே உடம்பு தன்னோட சக்தியை செலவு பண்ணணும், கடைசியில கழிவுகளையும் விட்டுட்டு போகும். அதனால நீங்க அடுத்த முறை சாப்பிடும்போது யோசிச்சு போருங்க. நீங்க சாப்பிடுறது உங்க உடம்புக்கு முதலீடா இல்ல கடனா? வாவ், உணவு ஒரு கடன். இந்த யோசனையே ரொம்ப சக்தி வாய்ந்தது. சரி, இதுக்கு அடுத்தபடியா இந்த புத்தகத்துல சொல்ற ஒரு விஷயம் கேட்க ரொம்ப எளிமையா இருந்தாலும் நாம எல்லாரும் தினமும் செய்யற ஒரு பெரிய தப்பு. அதாவது முந்தின சாப்பாடு மலமா வெளிய போனதுக்கு அப்புறம்தான் அடுத்த வேளை சாப்பிடணும்னு. ஆமா, இதுதான் அந்த தத்துவத்தோட மையப்புள்ளினே சொல்லலாம். இதை புரிஞ்சுக்க ஒரு நல்ல உதாரணம் இருக்கு. உங்க வீட்டு குப்பைத்தொட்டி நிரம்பி வழியுதுன்னு வச்சுக்கோங்க. அதை எடுத்து வெளியில கொட்டாம அதுக்கு மேலேயே இன்னும் குப்பையை போட்டா என்ன ஆகும்? 2 நாள்ல துர்நாற்றம் வீச ஆரம்பிக்கும், புழு பூச்சி வரும், நோய் பரவும் இல்லையா? ஆமா, கண்டிப்பா. நினைச்சு பார்க்கவே முடியல. நம்ம உடம்பும் அப்படிதான்.
காலையில சாப்பிட்ட உணவு இன்னும் ஜீரணமாகி கழிவா வெளியே போகல, அதுக்குள்ள மதியம் 1 ஆயிடுச்சுன்னு கடிகாரத்தை பார்த்து சாப்பிடுறது. அந்த நிரம்பிய குப்பை தொட்டிக்குள்ள இன்னும் குப்பையை திணிக்கிற மாதிரி தான். அதேதான், உள்ள இருக்கிற பழைய உணவு அழுகி நச்சு வாயுக்களை உருவாக்கி ரத்தத்துல கலந்து உடம்பு முழுக்க பரவும். பல நோய்களோட ஆரம்பமே இந்த ஒரு பழக்கம்தான். அடக்கடவுளே, நீங்க சொல்றத கேட்டா நம்மளோட 3 வேளை சாப்பாட்டு பழக்கமே தப்பு மாதிரி தோணுது. பசிக்கிறதோ இல்லையோ நேரத்துக்கு சாப்பிடணும்னு நாம பழக்கப்படுத்தப்பட்டிருக்கோம். அப்ப இந்த பழக்கம் நம்ம உடலோட இயற்கையான சுழற்சியே கெடுக்குதா? மிக சரியா சொன்னீங்க. உடலுக்குன்னு ஒரு தாளம் இருக்கு. பசி எடுக்கும், சாப்பிடுவோம், ஜீரணமாகும், கழிவு வெளியேறும். இந்த சுழற்சி முடியணும். அதுக்கப்புறம் தான் உடம்பு அடுத்த உணவுக்கான சிக்னலை, அதாவது உண்மையான பசியை அனுப்பும். நாம நேரம் பார்த்து சாப்பிடும்போது அந்த சிக்னலை மதிக்காம உடம்போட தாளத்தை கலைக்கிறோம். இது வெறும் செரிமான பிரச்சனை இல்ல. இல்லவே இல்ல. இது நம்ம உடம்போட மொத்த ஆற்றல் அமைப்பையுமே பாதிக்கிற ஒரு செயல். சரி, இங்கதான் ஒரு முக்கியமான கேள்வி வருது. உண்மையான பசிக்கும் போலியான பசிக்கும் என்ன வித்தியாசம்? அதை எப்படி கண்டுபிடிக்கிறது? உதாரணத்துக்கு, எனக்கு மன அழுத்தம் இருந்தா சாக்லேட் சாப்பிடணும்னு தோணும், போர் அடிச்சா சிப்ஸ் சாப்பிடணும்னு தோணும். இது பசியா இல்லையா? அருமையான கேள்வி. இதுதான் இன்னைக்கு பலரும் எதிர்கொள்ற குழப்பம். உண்மையான பசி வயிற்றிலிருந்து வரும். வயிறு லேசா காலியா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு இருக்கும். அப்போ உங்க மனசு தெளிவா இருக்கும், உடம்புல ஒருவித ஆற்றல் இருக்கும். அந்த நேரத்துல சாதாரண சாப்பாடு கூட அமிர்தம் மாதிரி சுவையா இருக்கும். சரி. ஆனா போலியான பசி மனசிலிருந்து இல்லைன்னா நாக்கிலிருந்து வரும். அது ஒரு குறிப்பிட்ட பொருளை சாப்பிட சொல்லி தூண்டும். ஐஸ்கிரீம் சாப்பிடணும், வடை சாப்பிடணும்னு. இதுக்கு காரணம் உடம்போட தேவையில்லை, மனசோட ஆசை இல்லைன்னா ஒரு பழக்கம். நீங்க சொல்றது சரிதான். நேத்து ராத்திரி கூட ஒரு சீரீஸ் பார்த்துட்டு இருந்தேன். பசிக்கவே இல்ல. ஆனா சும்மா ஒரு பழக்கத்துல ஒரு பாக்கெட் சிப்ஸ காலி பண்ணிட்டேன். இதுதான் நீங்க சொல்ற போல போலியான பசியா? அதுதான், உண்மையான உடம்பு பசிய உணர்ந்து சாப்பிடறது தான் ஆரோக்கியத்தோட முதல் படி. நீங்க கடைசியா எப்போ அந்த உண்மையான பசிக்காக சாப்பிட்டீங்கன்னு யோசிச்சு பாருங்க. யோசிக்க வேண்டிய விஷயம்தான். நம்மள பலருக்கு பதிலே இருக்காது. நாம கடிகாரத்தோட சத்தத்தையும் மனசோட சத்தத்தையும் கேட்டு சாப்பிட்றோமே தவிர நம்ம உடம்போட சத்தத்தை கேட்கறதே இல்ல. சரி, இந்த மாதிரி தப்பான பழக்கங்களால உடம்புல குப்பைய சேர்த்து நோய் வந்துருச்சுன்னு வச்சுப்போம். உடனே நாம என்ன செய்றோம்? டாக்டர் கிட்ட ஓடுறோம், மாத்திரை சாப்பிடுறோம். ஆனா இந்த புக்கும் அதையும் வித்தியாசமா பாக்குது. கழிவுகளால் வந்த நோய்க்கு கழிவை அகற்றாம மருந்து மட்டும் எடுப்பது முட்டாள்தனம்னு கொஞ்சம் கடுமையாவே சொல்லுது. ஆமா, அதுக்கு தான் அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் உதாரணத்தை சொல்றாங்க. குப்பை தொட்டி நாற்றம் அடிக்குதுன்னு நம்ம குப்பைய வெளியே கொட்டாம ரூம்ல ஏர் ஃப்ரெஷ்னர் அடிச்சா என்ன ஆகும்? கொஞ்ச நேரத்துக்கு வாசனை நல்லா இருக்கும், ஆனா உள்ள இருக்கிற குப்பை அழுகி கிருமிகளை உருவாக்கி பிரச்சனையை இன்னும் வலுதாக்கிட்டே தான் இருக்கும். ஆஹா, அப்போ நாம நோய்க்காக எடுத்துக்கிற மாத்திரைகள் அந்த ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி. அது வலியையோ சர்க்கரை அளவையோ தற்காலிகமா மறைக்குதே தவிர அதுக்கு காரணமான உடம்புக்குள்ள இருக்கிற குப்பைய நீக்கிறதில்ல. இது ரொம்ப எளிமையா ஆனா சக்தி வாய்ந்த ஒரு ஒப்பீடு. மிகச்சரி. இந்த கண்ணோட்டத்தின்படி பல நவீன மருந்துகள் நோயின் அறிகுறிகளை, அதாவது விளைவுகளை மட்டும்தான் கட்டுப்படுத்துது. நோயோட மூல காரணமான கழிவுகளை வெளியேற்றுவதில்ல. இதனால நாம வருஷக்கணக்குல மாத்திரை சாப்பிட்டாலும் நோய் நிரந்தரமா குணமாகறதில்ல. உள்ளுக்குள்ள பிரச்சனை வளர்ந்துட்டே தான் இருக்கும். ஒரு நாள் அது வேற ஒரு பெரிய நோயா வெடிக்கும். அப்போ துர்நாற்றத்தை மறைக்கிறதுல கவனம் செலுத்தான வீட்டை சுத்தம் செய்யறதுல கவனம் செலுத்தணும். அதேதான். அப்போ தீர்வு தான் என்ன? மாத்திரையே எடுத்துக்க கூடாதா? இல்ல வேற ஏதாவது வழி இருக்கா? இந்த குப்பையை வெளியேத்துறது எப்படி? இது மாத்திரைகளுக்கு எதிரானதல்ல. அவசர சிகிச்சைக்கு மருந்துகள் அவசியம். ஆனா நீண்டகால வாழ்க்கை முறை நோய்களுக்கு தீர்வு வெளியிலிருந்து வர்ற மாத்திரையில இல்ல, நமக்குள்ளேயே இருக்குன்னு இந்த புத்தகம் சொல்லுது. நமக்குள்ளேயேவா? ஆமா, அந்த தீர்வு தான் உணர்ந்து சாப்பிடுதல், மைண்ட்ஃபுல் ஈட்டிங். மருந்து நோயை அடக்கும், ஆனா விழிப்புணர்வு நோயை உருவாகவே விடாதுங்கிறது தான் இதோட தத்துவம். உணர்ந்து சாப்பிடுறதுன்னா என்ன? அதுக்கு ஏதாவது விதிகள் இருக்கா? இருக்கு, ஆனா அது ரொம்ப எளிமையான விதிகள். முதல் விதி, உண்மையா பசிச்சா மட்டும் சாப்பிடணும். சரி. ரெண்டாவது, உடம்புக்கு குறைவான வேலை கொடுக்கிற லேசான உணவுகளை தேர்ந்தெடுக்கணும். மூணாவது, மிக முக்கியமா முந்தின உணவு முழுசா வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அடுத்த உணவு சாப்பிடணும். நாலாவது, சாப்பிடும்போது அவசரப்படாம மெதுவா நல்லா மென்னு உணவோட சுவையை ரசிச்சு சாப்பிடணும். இது உடம்போட பேசுற மாதிரி. அப்போ இது ஒரு டயட் பிளான் மாதிரி இல்ல, இது நம்ம உணவு பழக்கத்தையே மாத்துற ஒரு வாழ்க்கை முறை.
இதுல என்ன சாப்பிடுறோங்கிறத விட எப்படி எப்போ சாப்பிடுறோங்கிறது தான் முக்கியம்னு சொல்றீங்களா? நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. நம்ம உடம்பு ஒரு அற்புதமான தன்னைத்தானே குணப்படுத்தும் ஒரு இயந்திரம். கையில ஒரு சின்ன வெட்டுக்காயம் பட்டா நாம எதுவும் செய்யாமலே அது தானா குணமாகுது இல்லையா? ஆமாம். அதே சக்தி நம்ம உள் உறுப்புகளுக்கும் இருக்கு. ஆனா நாம தொடர்ந்து கனமான உணவுகளை கொடுத்து நேரம் காலம் இல்லாம சாப்பிட்டு அந்த குணப்படுத்தும் சக்திக்கு வேலையே கொடுக்காம அதை சிதைச்சிடுறோம். ஓ. உழுந்து சாப்பிடுதல்ங்கிறது உடம்போட அந்த இயற்கையான அறிவை மதிச்சு அதுக்கு தேவையான ஓய்வையும் சரியான சூழலையும் ஏற்படுத்தி கொடுக்கறது தான். நீங்க உடம்புக்கு அதிக சுமை கொடுக்காம இருந்தாலே போதும், அது தன்னைத்தானே சரி செஞ்சுக்கும். இங்க மருத்துவம்ங்கிறது நீங்க சாப்பிடுற ஒரு பொருள் இல்ல, அது நீங்க கடைபிடிக்கிற ஒரு பழக்கம். ரொம்ப ஆழமான கருத்து. சுருக்கமா சொன்னா, உணவே மருந்துங்கிற ஒரு அற்புதமான விஷயத்த நம்மளோட விழிப்புணர்வற்ற பழக்கங்களால உணவே விஷம்னு மாத்திட்டோம். நாம சாப்பிடக்கூடாத உணவுகளை சாப்பிட்டு உடலை கெடுக்கிறத விட, நல்ல உணவுகளை கூட தப்பான நேரத்துல, தப்பான முறையில சாப்பிட்டு தான் அதிகமா கெடுத்துக்கிறோம். அப்போ நாம மாத்த வேண்டியது உணவு அல்ல, நம்ம உணவு பழக்கத்தை தான். சரிதானே? இந்த உரையாடலோட இறுதிச் செய்தி அதுதான். இது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறத பத்தி இல்ல, நோய் வர்றதுக்கான சூழலையே உடம்புல உருவாக்காம தடுக்கிற ஒரு விஞ்ஞானம். அந்த கடைசி வரைகள் திரும்பவும் ஞாபகப்படுத்த விரும்புறேன். சொல்லுங்க. கழிவு குறைந்தால் மருந்து தேவையில்லை, விழிப்புணர்வு வந்தால் உடல் தானே மருத்துவர். உங்க உடம்போட உண்மையான மருத்துவர் நீங்க தான். உங்க விழிப்புணர்வு தான் அந்த மருத்துவத்துக்கான ஒரே கருவி. அருமை. இந்த உரையாடலின் முடிவில் உங்களுக்காக ஒரு சிந்தனை. இந்த ஆதாரம் முழுக்க உணவிலிருந்து உருவாகும் உடல் கழிவுகளை பற்றி ஆழமாக பேசுது. இதே மாதிரி உங்க அன்றாட வாழ்க்கைய சிந்திச்சு பாருங்க. வேறு எந்த வகையான கழிவுகள் உங்க மனசுல தேங்கி கிடக்கு? தீர்க்கப்படாத கோபங்கள், தேவையற்ற கவலைகள், அளவுக்கு அதிகமான தகவல்கள் மாதிரி மனரீதியான அல்லது உணர்ச்சி ரீதியான கழிவுகள் உங்க அமைப்பை பாதிக்கக்கூடும் இல்லையா? அந்த பகுதிகள்ல ஒரு உணர்வுபூர்வமான சுத்திகரிப்பு என்பது எப்படி இருக்கும்? இது சிந்தித்து பாருங்கள்.